அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஒரு மேரேஜ் ரிலேட்டடான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். இவங்க தான் வந்து நம்மளுடைய கிளைண்ட்டு. இவங்க தான் நம்மளை பார்க்க வராங்க. இந்த இடத்துல இப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் ஒரு பர்த் டீட்டெயில்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுடைய ஜாதகத்தை நான் போடலை. அவங்க பெண்ணுடைய ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. நட்சத்திர பொருத்தம் எல்லா பொருத்தமும் இருக்குது. மேக்ஸிமம் கிரக பொருத்தத்தை தவிர எல்லாமே இருக்குது. நம்ம இது வேண்டான்னு சொல்கிறோம். அவங்க வந்து திரும்பியும் நம்மக்கிட்டேருந்து இது ஓகேன்னு வர வைக்கிறதுக்காக பொண்ணு வீட்டு சைடில் பேசிட்டோம், அவங்க சைடில் ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. பட் நான் வந்துட்டு வேண்டவே வேண்டாங்க. 27 வரைக்கும் அப்படியே இந்த பொண்ணை தான் பண்ணணும்னாலும் 27 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே அவங்க வேறு பக்கம் பண்ணுறாங்கனாலும் ஓகே. அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிவினையில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது ஏன் சொன்னோம்னா, ரிஷப லக்கணம், லக்கணத்துக்கு 7 செவ்வாய், லக்கணத்துக்கு 11 இருந்தாலும் 5 டிகிரியில் வக்ரமான பொசிஷனில் செவ்வாய் இருக்குது. மெயின் விஷயம், லக்கணத்துக்கு 11 கேது. அப்போ லக்கணத்தில் 11 கேது இருந்ததுன்னா 3, 7, 11 தொடர்பு இருக்கும். அப்புறம் 7ஆம் பாவத்தை கேது பார்க்குது. அது எவ்வளவு டிகிரி பாருங்கள், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து 7ஆம் பாவம் ஸ்டார்ட் ஆகிற டிகிரி 5 டிகிரி, அதே 5 டிகிரியில் கேதுவும் இருக்குது. அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம்னா 11ஆம் பாவத்தை சொல்கிறேன். 7ஆம் பாவத்தை 98% கேது வந்து பார்க்குது. அதோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ பிரச்சனை ஓகே, இப்படி கேது இருந்தாலே டிவோர்ஸ் தானா அப்படிங்கிறது கிடையாதுங்க. அந்த கேது இங்கே கேது நடக்கிறதுக்கும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது திசை நடந்துகிட்ருக்கு. ஸோ அது 2027 பிப்ரவரியோட முடியுது. அதனால தான் அந்த டேட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண சொன்னோம். இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட பார்த்துட்டு வழக்கம் போல் தான் நம்ம வந்து முடியாதுங்கிற பட்சத்தில் யார் ஓகே சொல்லுவாங்களோ அந்த மாதிரி மறுபடியும் அடுத்தடுத்த ஆஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ பாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக பயங்கர பிரச்சனை போய் இப்போ தனித்தனியாக இருக்காங்க. இப்போ சேர்ந்து வாழுவாங்களா மாட்டாங்களா என்ன பண்ணுறதுங்கிறது தான் அந்த விஷயம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ இந்த கேதுக்கு அப்புறம் இந்த 7ஆம் பாவத்துடைய ஆதிக்கம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவும் இருக்குது, சந்திரனும் இருக்குது, அதுக்கப்புறம் தான் செவ்வாய் பார்க்குது. செவ்வாயோட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால் நம்ம இந்த இடத்துல பிரச்சனை முடியும். 2027 பிப்ரவரி இன்னொரு 11 மாதத்துக்கு இருக்கும். நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், இதனால் அமைதியாக இருங்க. அதுக்கப்புறம் சுமூகமாக வருங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல திசா புத்தியும் நம்மளுடைய கோள்கள் என்ன ஆதிக்கம் இருக்குங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல இவருக்கு வந்து என்னென்னா சுக்கிர திசை நடக்குது, புதன் புத்தி நடக்குது. அப்போ அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கேது திசை நடக்குது. அப்போ அந்த கேதுடைய வேலைகள் பயங்கரமாக ஆதிக்கம் செய்கின்றன 7ஆம் பாவத்தை. இப்போ நம்ம அதை சொல்கிறோம். அப்போ சொல்லும் பொழுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இடத்துல இல்லைன்னா இந்த மாதிரியான இந்த ஒரு 6 to 10 மாதமாக அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை, பயங்கர மன உளைச்சல், பிஸ்னஸ் பார்க்க முடியல. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு டெசிஷன். ஏன்னா மேரேஜுங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட். உடனே நம்ம டெசிஷன் எடுத்துடக்கூடாது. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நம்மளை கண்ணை மூடிடும். அதுக்கு தான் நான் பார்த்து எல்லா இடத்துலையும் அந்த பொருத்தத்தை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம கொண்டு போவோம். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கேது திசை முடிஞ்சோடனே அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் சொல்லிடுறேன். இந்த கேதுக்கு அடுத்து குருவும் ஒரு முக்கிய ரீசன். அதனால் அவங்க சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, எப்படி முக்கிய ரீசன்? குரு இங்கிருந்து எப்படி 7ஆம் பாவத்தை பார்க்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. குருவும் சனியும் பரிவர்த்தனை. அப்போ என்னாகும், குரு இங்கே போயிடும். அப்போ கேதுக்கு அடுத்து குரு தான் இருக்குது. அப்போ 3, 7, 11 ஃபஸ்ட்டு கேது, அப்புறம் குரு. அப்போ என்ன ஒரு பிரிவினையாகி அவங்க சேருவாங்கிறது இருக்குது. அது கேது திசை முடிவதற்கு அடுத்த வித்தின் மந்த்லேயே அவங்க கண்டிப்பாக சேருவாங்க. அதுதான் விதி. ஸோ அப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம முன்னாடியே நம்ம சொன்னது அவங்க கேட்கல. அப்போ அவங்க திரும்பி வந்து நம்மக்கிட்ட பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான மிஸ்டேக் இது பார்க்குறவங்க யாரும் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.